நான் எவ்வளவோ திட்டங்களை தொடங்கி வச்சிருந்தாலும் இந்த ஒரு திட்டம் தாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனர்ஜி கிடைக்குது, பூஸ்டப் ஆகுது, ஊக்கம் தருது, மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னு ஒரு திட்டத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு ஒருத்தர். யார் அவரு? வேற யார்? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான். என்னன்னா, காலை உணவு திட்ட விரிவாக்க தொடக்க விழாவில் பஞ்சாப் சிஎம் பகவந்த் மானை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருந்தாங்க. அப்போ நம்ம சிஎம் சிறப்பு உரை ஆற்றியிருந்தார். அதில் என்ன சொன்னார்னா, அவருக்கு பிடிச்ச திட்டங்கள்லேயே இந்த காலை உணவு திட்டம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சதான். ஏன்னா இந்த காலை உணவு திட்டத்தால் 30 லட்சம் குழந்தைங்க தினமும் வயிறார சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்களாம். அவங்க கூட உட்காந்து இவர் சாப்பிடும்போது இவருக்கு ரொம்ப மனநிறைவு ஏற்படுதான், அதுவும் அவ்வளோ எனர்ஜி கிடைக்குதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப உணர்ச்சி பெருக்கெடுத்து பெருமை பேசியிருக்காரு சிஎம் அவர்கள். இங்கே வந்து குழந்தைங்க கூட உணவு சாப்பிட்ட உடனே இந்த குழந்தைங்க மாதிரி எனக்கும் எனர்ஜி வந்துருச்சு. எப்படி இன்னைக்கு முழுக்க நீங்க ஆக்டிவா இருப்பீங்களோ அப்படி எனக்கும் இது ஆக்டிவான டே தான். ஆக்டிவான டே மட்டும் இல்ல, மனசுக்கு ரொம்ப நிறைவான நாள். இந்த திட்டத்துல 20 லட்சம் குழந்தைங்க சாப்பிடுறாங்கன்னா இதை விட மன நிறைவு என்ன இருக்க முடியும்? அடுத்ததா பேசின ஐயா மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தால் கிட்டத்தட்ட 600 கோடி செலவு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் செலவு இல்லைங்க, இது ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லியும் குழப்பியிருக்காரு. என்ன முதலீடாக இருக்கும், அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நமக்கு ஒரு பொறி தட்டுது. என்னன்னு பார்த்தா 2026 தேர்தல் வந்துருச்சு. இப்படியெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தா தானே அது ஓட்டா மாறும் அப்படின்றத சூசகமாக சொல்லியிருக்காரு முதலீடு சொல்லி. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இன்னொன்னு தோணுது. என்னன்னா, இன்றைய குழந்தைகள் நாளைய இளைஞர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைய மாணவர்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது நாளைக்கு இளைஞர்கள் படிச்சு பெரிய ஆளாகி அவங்க வெளிநாடுகள்லாம் போய் வேலை செஞ்சு அந்த வருமானங்கள்லாம் நம்ம தமிழகத்துக்கு வரும்போது அது ஒரு பெரிய முதலீடாகும். இந்தியா பெரிய லெவலில் வரும், குறிப்பாக தமிழகம் பெரிய லெவலில் வரும் இல்லையா? அப்படின்ற உள்நோக்கத்தோட கூட சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரே கல்லுல 2 மாங்கா. இனி தமிழ்நாட்டில் செயல்படுகிற 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் படிக்கக்கூடிய 20,59,000 மாணவர்கள் டெய்லி காலையில சூடா சுவையா சத்தா சாப்பிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ள தெம்பா நுழைய போறாங்க. ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்புல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது.